السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم إني أعلنت لهم وأسررت لهم إسرارا آمنا بالله صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, இந்த உலகத்தில் முதலாக நபியாக அனுப்பப்பட்ட இந்த பூமியில் வைத்து ஷிர்க் என்பது குற்றமானது, அல்லாஹ் ஒருவன் என்பதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தௌஹீதை கொடுத்து அனுப்பப்பட்ட முதல் நபி ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்றைய சுபகுடைய தொழுகையில் நாம் ஓதின அந்த சூறாவுக்கு பேர் சூரத்து நூஹ். முழுக்க அந்த சூறாவிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பணி, அவர்கள் எந்த பணியை மேற்கொண்டார்களோ, மக்களை அல்லாஹ் ஒருவன் என்பதின்பால் அழைக்கக்கூடிய இந்த பணியை மேற்கொண்டார்களோ, அந்த பணியை அல்லாஹு தஆலா ரொம்ப அழகாக அப்படி எடுத்துரைக்கிறான். எப்படியெல்லாம் அவங்க மக்களை போய் சந்தித்தாங்க, எப்படியெல்லாம் அவங்க மக்களை தஅவத்தின் பக்கம், அதாவது தௌஹீதின் பக்கம் அழைத்தார்கள். ஒரு கட்டத்தில் 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, கிட்டத்தட்ட 900 வருஷம் அவருடைய முயற்சியினுடைய உச்சகட்டம் 900 வருஷம். அந்த சூரா ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறு இந்த உம்மத்திற்கு 2 பாடத்தை சொல்லித் தருதுங்கிறாங்க பெருமக்கள். இல்லைன்னா அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அவங்க செய்த அந்த உழைப்பு, அவங்க பட்ட அந்த கஷ்டம், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சல் எல்லாம் ஏன் அல்லாஹ் பதிவு செய்யணும் அப்படின்னா, இந்த உம்மத்திற்கு 2 பாடங்கள். ஒன்று, ஒரு காரியத்தின் மீது நிலைத்திருக்க வேண்டும், தொய்ந்து போயிடக்கூடாது. நடக்கலைங்கிறதுக்காக, கிடைக்கலைங்கிறதுக்காக ஆனால் போப்பா நானும் எத்தனை தடவை தான் முயற்சி பண்ணுவேன், நமக்கு அது அமையவே மாட்டேங்குது. சில பிள்ளைங்க இருக்காங்க, நீட் தேர்வு அட்டன் பண்ணுவாங்க, இப்போ 2 வருஷம் எழுதுவாங்க, 3ஆவது வருஷம் 2 வருஷம் எழுதணும், ஒன்றும் மார்க்கை காணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு தொய்வு நிலை, தளர்வு நிலைக்கு நாம் போகக்கூடாது. ஒரு எடுத்த காரியத்தில் நிலையாக இருக்கணும் என்பதை ஒரு அழகான பாடமாக சொல்லித்தருது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த காரியத்தில் அப்படி தான் இருந்தார்கள். அவர்கள் மக்காவில் 13 ஆண்டுகள், இந்த உலகத்திலேயே மிக குறைந்த ஆண்டிலே வஹ்தானியத்தின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைத்து சில சரிவுகளை சந்தித்தாலும் பின்பு வெற்றியை கண்ட நபி நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 13 ஆண்டுகள் அவர்கள் சிரமப்பட்டார்கள். அதிலே பலவிதமான கஷ்டங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளானார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த கொள்கையிலிருந்து விலகலை, இஸ்திகாமத்தோடு நிலைப்பாட்டோடு இருந்தார்கள். இந்த நிலைப்பாடு என்பது எங்கிருந்து நமக்கு கிடைச்சதுன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று. அல்லாஹு அக்பர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் மக்களை அழைத்தார்கள் என்பது அல்லாஹ் அப்படியே புட்டாக எடுத்துரைக்கிறான். அற்புதமாக அவங்க என்ன செஞ்சாங்க. முதல்ல பகிரங்கமாக, அதாவது மக்கள் எல்லாம் ஒன்று கூடுகிற இடத்தில் அழைக்கிறார்கள். பின்ன இன்னொரு இடத்துல கொஞ்சம் சப்தமாக அழைக்கிறார்கள். பின்ன இன்னொரு இடத்துல 2 பேருக்கு மத்தியில் பேசுவது மாதிரி ரகசியமாக அழைக்கிறார்கள். நான் பகிரங்கமாக அழைத்தேன், நான் ரகசியமாக அழைத்தேன், நான் குரலை உயர்த்தி அழைத்தேன், குரலை தாழ்த்தி அழைத்தேன் என்று ரப்பிடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள். தன்னுடைய மன உளைச்சல் அவங்க பதிவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், நீ என்னை நபியாக அனுப்பினாய், நான் மக்கள் மத்தியில் இப்படியெல்லாம் பணியாற்றியிருக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த ஒரு சீர்திருத்தவாதியும், எந்த ஒரு தலைவரும், மக்களை திருத்துகிற பணியில் உள்ள எந்த மனிதரும் இப்படி ராப்பகலாக கஷ்டப்பட மாட்டாங்க. அதை ஒரு டியூட்டியாக பார்ப்பாங்களே தவிர அதை ஒரு கடமை, தனக்கான ஒரு அற்புதமான சேவை அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 4 மணிக்கு முடிச்சிடுவாங்க, உதாரணமாக. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, நான் ராத்திரியில் அழைச்சேன், நான் பகலில் அழைச்சேன், நான் ரகசியமாக அழைத்தேன், நான் பகிரங்கமாக அழைத்தேன், உரத்த குரலில் அழைத்தேன், தாழ்ந்த குரலில் அழைத்தேன் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்வதை பார்த்தால், சமுதாயத்தினுடைய சீர்திருத்த பணியில்
அல்லது தன்னுடைய குடும்பத்திலே தான் வளர்க்கிற பிள்ளையை வளர்க்கிற விஷயத்தில் ஒரு தந்தை, ஒரு தலைவர் தோய்ந்து போயிடக்கூடாது, மனம் தளர்ந்து விடக்கூடாது, அப்படியே முயற்சியில் இருக்கிறோம். இது முதல் பாடம். அது ஒரு தனி பாடம் தான். உண்மையிலேயே இன்றைக்கி நம்மள்கிட்ட உண்டான ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, இஸ்திகாமத் இல்லை, ஒரு காரியத்தில் நிலைப்பாடு இல்லை. சின்னதாக ஒரு சரிவு ஏற்பட்டால் அப்படி நாம் சரிஞ்சு போயிடுறோம். சில பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, நம்ம அடிக்கடி வரலாற்றில் அடிக்கடி நம்ம சம்பவத்தில் படிக்கிறோம்ல, என்னண்டா இந்த மாதிரி கடன் தொல்லையால் கடனை கொடுக்க முடியாமல் போனதால் அவர்கள் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி கொண்ட செய்தி. இந்த நோம்பில் கூட பாருங்கள், முஸ்லீம் குடும்பம் ஒரு 4 பேர் ஒரு காரில் போய் அந்த பக்கம் போய் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நோம்பில் 27க்கு ஒரு நாள் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய குடும்பம், சிறு வயது கணவர், மனைவி, 2 சின்ன சின்ன பிள்ளைங்க, 4 பேருவாகவே காரில் உட்காந்து அப்படியே அவங்க அந்த காரை வந்து ஃபயர் பண்ணிக்கிட்டாங்க. என்னன்னு பார்த்தா கடன் தொல்லை. இப்போ இது வந்து நம்முடைய அந்த விஷயத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்கள் சரிவுகளின் போது நாம் ஸ்டடியாக இருக்கலை, நாம் சரிஞ்சிட்டோம் என்று தான் அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அற்புதமான படிப்பினை. ஏன்னா அவங்க 900 வருஷம் அழைச்சாங்க. நம்ம ஒரு 9 வருஷம் அப்படியெல்லாம் கூப்பிடுமான்னு தெரியல, 900 வருஷம் அவர்கள் அழைத்தார்கள். அப்போது இஸ்திகாமத்து முதல் பாடம். இரண்டாவது என்னன்னா, என்னதான் நாம் எஃபோர்ட் போட்டாலும், முயற்சி போட்டாலும் அல்லாஹ் நினைப்பது தான் நடக்கும்ங்கிற அந்த ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலைக்கு வந்துடும். என்னங்க, நானும் எவ்வளவு பாடுபட்டேனுங்க, அந்த அசரத்து சொன்னார், இந்த அசரத்து சொன்னாருங்கிறதுக்காக நானும் ராப்பகலாக முயற்சிகளை உழைப்புகளை போட்டேன். ஆனால் ஒன்றும் இப்போ சமரத்தை காணுமேங்க, ஒன்றும் பலனை காணுமே என்றும் நாம் சிந்திக்கக்கூடாது. நம்முடைய கடமை என்பது எடுத்துரைப்பது, அதற்கான ஒரு பெரிய பயனை கொடுப்பவன் அல்லாஹ் தான். அரபியில் சொல்லுவாங்க, அஸ்ஸயு மின்னா ஒல் இத்மாமு மினல்லாஹ். முயற்சி நமது, நம்முடையது, அதை முழுமையாக நிறைவேற்றுறது அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ளது. பாருங்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 900 வருஷம் முயற்சித்தாங்களா. 950 வருஷம் துனியாவில் வாழ்ந்தாங்க. 950 வருஷம் துனியாவில் வாழ்ந்தாங்க. அதில் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவது ஒரு 40 வயசில் என்று வைத்துக் கொண்டால் 910 வருஷம் அவர்கள் உழைப்பு செய்தார்கள். ஆனால் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் 100க்கு முற்பட்டார்கள். எத்தனை வருஷம் உழைப்பு, எத்தனை வருஷம் சேவை, அதற்கு கிடைத்த அந்த சமரத்தை பலாபலன் என்னென்னா வெறும் ஒரு 80 பேர் தான். அதுலேயும் அவருடைய 3 மகன்கள், 3 மருமகள்கள், இந்த மாதிரி ஆட்கள் தான். ஒரு மகன் அதை கூட கேட்கல, அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அவர்களுடைய மகன்களில் ஒருத்தர் தந்தையினுடைய சொல் கேட்கல. மற்ற 3 மகன்கள் கேட்டார்கள். அந்த ஒரு மகன் வந்து வெள்ளப்பிரளயத்தில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்து விட்டார். இந்த 3 மகன்கள் இருக்காங்களே, 3 மகனும் மருமகன்களும், இவர்களுடைய சந்ததிகள் தான் இன்றைக்கி துன்யாவில் நம்ம இருக்கிறோம். அப்போது ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மிகப்பெரிய முயற்சி என்பது, அவர்களுடைய அந்த முயற்சியினுடைய பலாபலனை அல்லாஹ் குறைவாக கொடுத்தாலும், அதன் பின்பு இன்றைக்கி நாம் 250 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம்னு சொன்னால் அந்த 3 மகன்களுடைய சந்ததிகள், அப்பொழுது பிழைத்த கப்பலில் அல்லாஹுவால் காப்பாற்றப்பட்ட அந்த மக்களுடைய சந்ததிகள் தான் நாம். அப்போ 2 விஷயத்தை நாம் கவனத்தில் வைக்கணும். ஒன்று, கொண்ட கொள்கையில் செய்கிற காரியத்தில், அந்த செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய உயர்வும், நம்முடைய குடும்பத்தினுடைய சீர்திருத்தம், நம்முடைய சமுதாயத்தினுடைய சீர்திருத்தம், எந்த மாதிரி காரியமாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் அப்படியே என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வரும், யாரை சொல்லலாம், ஒரு செய்தி எனக்கு நீங்கள் சொல்லணும், ஏதாவது ஒரு வழிகாட்ட, நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும், உங்களுக்கு பிறகு நான் வேறு யாரையும் அதை பற்றி கேட்கக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏப்பா நீ ஈமான் கொண்டு ஈமான் மீது நிலையாக இருன்னு சொன்னாங்க. அப்போ இந்த நிலையாக இருப்பது என்பது, நிலைப்பாடு என்பது நமக்கு முதல் கட்டமான படிப்பினை. இரண்டாவது படிப்பினை, என்ன முயற்சி செய்தாலும் அல்லாஹுவால் என்ன எழுதப்பட்டுள்ளதோ, அல்லாஹ் நமக்கு எதை நாடி இருக்கிறானோ அதுதான் நடக்கும். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்னா, அப்படி நாம் நடந்து விட்டால் அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதாவது இப்படி போக மாட்டோம், என்ன முயற்சி செய்து என்ன செய்ய, ஒரு பயனும் கிடைக்கலையே, அப்படியெல்லாம் நம்ம ஒருபோது, நம்முடைய அந்த வாழ்க்கையே தனி. நாம் சராசரி மனிதர் அல்ல, அல்லாஹுவாலும் ரசூலாலும் நாம் வந்து சீர் செய்யப்படக்கூடிய ஆட்கள், நம்முடைய உள்ளம் பக்குவப்படுத்தப்படக்கூடிய ஆட்கள். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தலாம். நீங்கள் முயற்சி செய்யுங்க, அதற்கான பலனை நான் அல்லாஹ் கொடுத்தான். அப்போ விடாமுயற்சியை மேற்கொண்டார்கள் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்.
ஆரம்பத்தில் வெற்றி என்பது சிறியதாக தெரிந்தாலும் இன்றைக்கி அது ஒரு விஸ்வரூப வெற்றியாக ஆயிருக்கா இல்லையா? கிட்டத்தட்ட 200 கோடிக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் உலகம் முழுக்க வாழுகிறார்களா இல்லையா? இதற்கான காரணம் அதுதான். அப்படியானால் மேலான பெரியவர்களே, சூறாவை நாம் ஓத கேட்டோம், அதனுடைய பொருளாக்கத்தை நாம் விளங்கி கொண்டோம் என்றாலும் நமக்கு உள்ளத்தில் பதிய வேண்டியது, எதுவும் உடனடியாக கிடைத்திடாது. ஒரு பழத்தை நாம் பறிப்பதாக இருந்தாலும் அதனுடைய உயரத்திற்கு நாம் உயர்ந்தாக வேண்டும், நாம் எம்பி ஆக வேண்டும். நிற்கிற இடத்திலே பழம் கிடைக்கிறதுன்னு சொர்க்கத்தில் நாம் உட்கார்ந்துருப்போமா? ஹதீஸில் வருது, சொர்க்கத்தில் உட்கார்ந்துருப்போம், ஒரு பழத்தை நாம் பார்ப்போம், சாப்பிடணும் போல தோன்றிவிட்டால் அந்த பழமே நமக்கு அருகில் அப்படின்னு இருக்கும். இது மேஜிக் அல்ல, இது மாயாஜாலம் அல்ல, அல்லாஹ்வுடைய சக்தி. துன்யாவில் அப்படி இல்லை. நாம் என்ன செய்யுங்க, அப்படி எம்பி பறிக்கணும் அல்லது களையை வச்சு நாம் அதை எடுக்கணும். அப்போ முயற்சி என்பது நம்மள்கிட்ட வேணுங்கிறதுக்கு அழகான படிப்பேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம்முடைய காரியங்களை வெற்றியாக்கி தருவானாக. நம்முடைய முயற்சிகளுக்கான பலனை அல்லாஹ் மிக அதிகப்படியாக கண்குளிர்ச்சியோடு தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.